ஹலோ ட்ரேடர்ஸ். எனக்கு ஒரு சில பர்சனல் வேலை இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வீடியோஸ் வந்து இங்க லேட்டா அப்லோட் பண்றேன். அதுக்காக எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, இன்னைக்கான டாபிக்கு போலாம். இன்னைக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ராங்கா இருக்கிற பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்க பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதிகமான இன்ஃபர்மேஷன டெஃபினட்டாவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். லிஸ்ட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, வெறும் ஜஸ்ட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. மத்தபடி எல்லாமே இங்க ஸ்டாக்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து இங்க பாசிட்டிவா தான் பார்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க டெக்னிக்கல்ஸ்ல ஒரு ஸ்லைடா மீன்ஸ் மேல இருந்து அப்படியே அனலைஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இங்க டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்க 16% டவுன்வர்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 2 டேஸ் அது ஒரு புல்லிஷ்ல நல்ல பாசிட்டிவான இங்க கிரீன் கேண்டில்ல இங்க மீன்ஸ் அப் சைட்ல போயிட்டுருக்கு. ஐ ஹோப் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு 2,00,000 ஒரு 87,000 க்ரோர்ஸ்ல இருக்கு. இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். அண்ட் ஸ்டாக் பிஇ 24ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 42ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்களே மீன்ஸ் டைரக்ட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் பிரைஸ்ன்னு ஓவர் வேல்யூவேஷன் இருக்கா? இல்ல அண்டர் வேல்யூவேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பார்க்கலாம். எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக. அண்ட் ஆர்ஓசிஇ 60% இருக்கு. ஆர்ஓஇ 72% இருக்கு. 2மே சொல்ல தேவையில்ல. மீன்ஸ் அபோவ் ஆவரேஜ் சொல்லுவாங்கல்ல. அதை விட ரொம்ப ரொம்ப இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இங்க குட்டாவே இங்க பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 61% ஸ்டேக்ஸ் இருக்கு. வெறும் ஜஸ்ட் நான் ஏதோ ஒரே ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அது இதுதான். இந்த 2 இது இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட ஹோல்டிங்ஸ் வந்து 61% இருக்கு. ஏன்னா அதே வந்து ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து ஹோல்டிங்ஸ்ல 90% இங்க பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க 90% வந்து இங்க ஃபுல்லாவே ப்ரமோட்டர் கிட்ட இருக்க ஷேர்ஸ் எல்லாமே இங்க பிளட்ஜ் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, டெட் டு ஈக்விட்டியுமே ஆல்மோஸ்ட் இங்க 0.82 இருக்கு. இதுவுமே ரொம்ப அதிகமான இங்க டெட் இருக்கிற கம்பெனி தான். ஐ ஹோப் கிளியரா புரிஞ்சிருக்கும். இது மட்டும் தான் இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவா பார்க்க முடியுது. அண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் எதுவும் சொல்ல தேவையில்ல. மத்ததெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் சித்தம் லாஸ்ட் இயர் இந்த மீன்ஸ் லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்ட்டர்ல 8,500 கோடி சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் டிசம்பர் குவார்ட்டர்ல 10,000 கோடி இங்க சேல்ஸ் இருக்கு. மீன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஜம்ப் கிளியரா பார்க்கலாம். அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்மே 2,600 கோர்ஸ் இருந்துச்சு. இப்போ 3,800 கோர்ஸ் இருக்கு. இங்கேயுமே நல்ல ஒரு பெட்டரான ஜம்ப் இருக்கு. அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2023ல 34,000 இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் டவுன் ஆச்சு 28,000. அதுக்கடுத்து பீக்ல வந்து 33,000. இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்ல இருக்க எல்லாத்த விட ஒரு ஆல் டைம் ஹைல 36,000 கொடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான இங்க சேல்ஸ் இருக்கு. அதேமாதிரி சேம் இங்க நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் இயர் டவுன் ஆச்சு 7,000. அப்புறம் 10,000. இப்போ பார்த்தீங்கன்னா 11,000 கோடி நல்ல ஒரு பாசிட்டிவான இங்க நெட் ப்ராஃபிட் இருக்கு. இது நல்லா கிளியரா பார்க்க முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு நம்பர்ஸ்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். விச் மீன்ஸ் ப்ரீவியஸ்ல இருந்த எல்லா இயர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விடையுமே ஒரு ஆல் டைம் ஹைல தான் இங்க நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியுது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரொம்ப அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க 845 வந்து இங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ஸ் இருக்கு. அதனால இது வந்து ஓரளவு மீன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ். இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்க 4% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்கு. மீதி இருக்க எல்லா ஸ்டேக்ஸுமே இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் இங்க 95% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்ட்ராங் பிளே இருக்கிறதா இருக்கு. அதனால இதுவுமே ஒரு வெல் அண்ட் குட் தான். ஐ ஹோப் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் பாசிட்டிவா தான் எங்கேயுமே பார்க்க முடியுது. அண்ட் இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் நீங்க பார்க்க முடியும். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்ல பிரேக் அவுட்டுமே கிடைச்சிருக்கு. நல்லா கிளியரா பாருங்க. ரெசிஸ்டன்ட் லைன்ல இங்க பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடைச்சது மட்டும் இல்லாம, கீழ இங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆச்சுல்ல, மீன்ஸ் இன்னைக்கு ரீட்ரேஸ்மென்ட் ஆனதுமே ஆல்மோஸ்ட் இங்க ஸ்டாக் பிரைஸ் இங்க கீழ வரல. கீழ வராமலே ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பாசிட்டிவா போய் அண்ட் பாசிட்டிவான இங்க க்ளோசிங்குமே இங்க பார்க்க முடியும். விச் மீன்ஸ் ப்ரீவியஸ்ல இருக்க கிரீன் கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு மேல இங்க பாசிட்டிவா தான் இங்க க்ளோசிங் கிடைச்சிருக்கு. அதனால அப்கமிங் டைம்ஸ்ல இந்த ஸ்டாக்ஸ்லயுமே ஒரு மீன்ஸ் பெட்டரான வேல்யூ வரதுக்கான சான்ஸ் எங்க இருக்கு. ட்ரேடர்ஸ், நான் இங்க அனலைஸ் பண்ற மாரியே நீங்களும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்ல நீங்களுமே ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் நான் வெறும் ஜஸ்ட் இங்க 1,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டெஃபினட்டாவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்ட இம்பார்ட்டன்ட்டா ஸ்விங் ட்ரேடிங்க பத்தி நீங்க லேர்ன் பண்றதுக்கு பேசிக் டு அட்வான்ஸ்ல இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் நான் ரெகுலர் பிரைஸ் இங்க 300ன்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் 3,000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அதிக பேர்
இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் இங்கே டேரெக்டாகவே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஒரு ஸ்டாக்கில் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், மீன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த செகண்ட் ஸ்டாக் டால்மியா பாரத். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 crores இருக்கு. இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஓகே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து எங்கேயுமே ஒரு 12% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே நல்லா கிளியராக பாருங்கள். 200 days மூவிங் ஆவரேஜை இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அண்டு ஜஸ்ட் செகண்டாக பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் இங்கே கிடச்சிருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியும். அண்ட் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பிஇ 36ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ 30ல் தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக வந்து இந்த ஓவர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 5% இருக்குது, ROE 4% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, மீன்ஸ் ஓரளவுக்கு டீசன்ட் சொல்லுவாங்க. அதை விட இங்கே டவுனில் தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 55% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளேஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 0.40 இருக்குது. இது ஸ்லைடாக வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் மீன்ஸ் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே சேல்ஸ் வந்து 3,000 crores இருந்துச்சு. அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3,400 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. இது பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 49 crores இருந்துச்சு. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் இங்கே 239 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நியர் அபவுட் வந்து 7 times மேலே 7 times இல்லை, ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 8 times கிட்ட ஒரு 5 times கிட்ட ஒரு மல்டிப்பிளில் இங்கே ஆயிருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குது. லாஸ்ட் இயர் இங்கே மீன்ஸ் செப்டம்பர் குவார்ட்டரில் 14% தான் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. அண்ட் சேம் டைம் கவர்மெண்ட் தந்த டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33% லாஸ்ட் குவார்ட்டரில் தந்துருந்தாங்க. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 25% தந்திருக்காங்க. விச் மீன்ஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 8 to 9% வந்து இங்கே கேப் இருக்குது. அதனால தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமான ஜம்ப் வந்து இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 17% ஸ்டேக்ஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே மீன்ஸ் 80% ப்ளஸ் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே பிக் பிளேயர்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றியும் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்ட் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து எங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து எங்கேயுமே கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சது மட்டும் இல்லாமல் கிளியராக பாருங்கள், இன்னும் வந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே அப்சைடில் போல் ஒரு வேளை பாசிட்டிவாக இங்கே க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் சான்ஸ் இருக்குது. இதையுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். பிரேக் அவுட் கிடச்சதுக்கு அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் மீன்ஸ் ஒரு வேளை மேலே போயிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் கழிச்சு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். மீன்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ரேலி தரதுக்கான சான்ஸுமே இங்கேயுமே பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். அண்ட் நான் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே மீன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்க்க முடியும். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இது தான் நம்பர், உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 பெஸ்ட்டான ஸ்ட்ராங் ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியனை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.